தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கள மகேஷ். வெக்கங்கெட்ட, மானங்கெட்ட, ரோசங்கெட்ட, அயோக்கித்தனத்திற்கு சொந்தமான கோவன் அவர்களேன்னு தான் சொல்ல மனசு வருது. ஆனா வேற வழி இல்லை. எங்க கட்சியோட கொள்கை மற்றும் நாகரிகத்தை கருதி நான் அந்த வார்த்தைகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஒரு பாரம்பரியமிக்க கள அரசியல் சிறந்தவங்கன கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த மாதிரி ஒரு கட்சி இருந்து கொண்டு ஒரு தனி மனித ஆபாச தாக்குதலை எப்படி உங்களால கையில் எடுக்க முடிஞ்சது கோவன் அவர்களே? சகோதரி த்ரிஷா மற்றும் சகோதரி கீர்த்தி சுரேஷ் அவர்களை எங்க தலைவரோட ஒப்பிட்டு பேசுறீங்க. கேவலமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. எங்க தலைவரை விடுங்க. எளிமையான இனிமையான மனதை கொண்டவர். அவர் யார் மனசையும் புண்படுத்த மாட்டார். எல்லாத்தையும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா அந்த ரெண்டு சகோதரி பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த சகோதரிக்கு குடும்பங்கள் இருக்கு, அவர்களுக்குன்னு உறவுகள் இருக்கு, ஒரு உணர்வுகள் இருக்கு. அதை நீங்க புண்படுத்துற விதமா செயல்படுறீங்க. உங்க வீட்டு பெண்களா இருந்தா நீங்க அப்படி பேசுவீங்களா கோவன் அவர்களே? தயவு செய்து சொல்றேன், கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். சிறந்த செருப்புகள்ல ஒரு செருப்பை தேர்ந்தெடுத்து சாணியில முக்கி கோவன் அவர்கிட்ட கொடுங்க. அவரே அடிச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தன்னை விடுவிச்சு கொண்டு திமுக அவரை நினைச்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு கோயில் கருவூலத்துக்குள்ள செருப்போட போறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதை விட பெருங்குற்றம் கோவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறது. அவருக்கு ஏத்த கட்சி திமுக. தயவு செய்து கோவன் அவர்களே திமுகக்கு போயிருங்க.